வணக்கம் அண்ட் வெல்கம் டு பணம் செய்யப்படுது. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஷேர் மார்க்கெட்டோட ஹிஸ்டரியை பற்றி. அதாவது இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த ஷேர் மார்க்கெட் ஆரம்ப காலத்தில் அதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, எந்தெந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 16th செஞ்சுரியில் ஹேண்ட்வர்க் பெல்ஜியம் அப்படின்ற இடத்துல தான் வந்து எல்லா உலகத்தில் இருக்க எல்லா வணிகர்களும் பொருட்களை கொண்டு வந்து விற்று அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு அப்படி அந்த வணிகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி வணிகம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க நிறைய லாபத்தை சம்பாதிச்சாலும் அதுக்கு ஈக்குவலாக சேம் டைம் அவங்க நஷ்டத்தையும் பார்த்தாங்க. எப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து கடல் வழியாக தான் வந்து அவங்க ட்ரேட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணச்ச ஒரு 2 காரணங்களாக அவங்க நஷ்டம் அடைஞ்சாங்க. ஒன்று இயற்கை சீற்றம், இன்னொன்று வந்து கடல் கொள்ளையர்கள் அவங்க சம்பாதிச்ச பணத்தையும் லாபத்தையும் அந்த கொள்ளையர்கள் கிட்ட கொடுத்து அவங்க நஷ்டம் அடைஞ்சாங்க. நெக்ஸ்ட் 17th செஞ்சுரியில் பெல்ஜியம், நெதர்லாந்து, பிரான்ஸ் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒன்னா சேர்ந்து கிழக்கிந்திய தீவுகளுக்கு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து நிறைய கப்பல் கட்டணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கப்பல்ல வணிகம் பண்ணிட்டு திரும்ப வரதுக்குள்ள அதோட லாபத்தை ஈன் பண்ணாம நஷ்டம் அடைஞ்சிருது, ஏதாவது ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால ஒரு 10 கப்பல் கட்டி வணிகத்துக்கு அமிச்சோம் வச்சுக்கோங்களேன். திரும்ப வரும்போது 1-2 லாஸ் ஆச்சுன்னா கூட மிச்சம் இருக்கிற 7-8 கப்பலை வச்சு நம்ம லாபம் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நிறைய கப்பல் கட்டணும்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா நிறைய கப்பல் கட்டி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும், நிறைய பணம் தேவையினால பப்ளிக் கிட்ட நம்ம இந்த பணத்தை கேட்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. டிசைட் பண்ணிட்டு பப்ளிக் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் முதலீடு செய்யறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, ஸோ அந்த பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு வர லாபத்தை உங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவித்தாங்க. இந்த திட்டம் நல்லா இருக்கு அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா நிறைய வியாபாரிகளும் பொதுமக்களும் என்ன பண்ணாங்க, கப்பல் கட்டி வியாபாரம் செய்யறதுக்கு முதலீடு செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து நல்ல லாபம் வரா மாதிரி இருந்தாலும் அந்த காலத்தில் சரியான ப்ராப்பர் கைட்லைன் இல்லாததுனால ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுலையும் வர லாபத்தை ஷேர் பண்ணுறதுலையுமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. நிறைய குளறுபடிகள் அந்த காலத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து 1602 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற இடத்துல டச்சு கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, பொதுமக்கள் கிட்ட இருந்து வாங்குற பணத்தை அவங்களுக்கு முறையாக ஒரு பாண்ட் மாதிரி இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்றதுக்கு பாண்ட் மாதிரி அவங்க இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து 17th செஞ்சுரியில் என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி இந்த ஃபார்மேட்டை, அதாவது பொதுமக்கள் கிட்ட இருந்து வாங்குற பணத்துக்கு ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுறது, எங்களுக்கு வர லாபத்தில் இவ்வளோ உங்களுக்கு ஷேர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பாண்ட் இஷ்யூ பண்ணாங்களே. இந்த ஃபார்மேட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பங்கு சந்தைகளை ஆரம்பிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த திட்டத்து மூலயமா பிஸ்னஸ் நல்லா தான் போயிருந்தாங்க. அந்த கம்பெனி வந்து நல்ல லாபம் பார்த்து பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்க எல்லாமே வந்து பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்களே தவிர அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டை கலெக்ட் பண்ணுறது, அந்த ஃபண்டுக்கான ஷேரை கரெக்டாக அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறது, இதில் எல்லாமே வந்து பயங்கர ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு முறையாக இல்லாததுனால 1825 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஷேர் கொடுக்கறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1830 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பான கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து பேங்க் ஷேர்ஸு, காட்டன் ஷேர்ஸு, கார்பரேட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்து இந்தியாவில் 22 புரோக்கர்ஸோட மும்பை டவுன் ஹால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆலமரத்துக்கு அடியில் தான் இன்ஃபார்மல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. 22 புரோக்கர்ஸோட ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஆலமரத்துக்கு இடையில ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அது வந்து புரோக்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால 1874 தலால் ஸ்ட்ரீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்படி படிப்படியாக வளர்ந்ததுக்கப்புறம் 1884 வந்து அகமதாபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, 1908 வந்து கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் 1920 வந்து மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு உருவாச்சு. அப்புறம் 1957 இந்தியன் கவர்மெண்ட் வந்து பத்திர ஒப்பந்த ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை அனௌன்ஸ் பண்ணுது. அதுதான் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ 1957 தான் வந்து ப்ராப்பராக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட். முதல்லலாம் ட்ரேடிங் எப்படி நடக்கும் அப்படின்னா ட்ரேட் பண்ணுற இடத்துல வந்து ஜாபர்ஸும் புரோக்கர்ஸும் மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பப்ளிக்லாம் உள்ளே போய் அதை பார்க்க முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க அந்த எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இது வந்து ஒரு வெளிப்பட தன்மை இல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1988 செபின்ற ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து செபி வந்து ஒரு நான் ஸ்டாச்சுரி பாடியாக இருந்ததுனால தன்னிச்சையாக செயல்பட முடியாமல் இருந்தது. 1992 பிஎஸ்சிலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால லேக்கிங் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இருந்தது. ஸோ இந்த நிறைய கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சதுனால மெயின்டெனன்ஸும் அவங்களால பண்ண முடியல, மெயின்டெனன்ஸ் கம்மியாயிடுச்சு. அடுத்த திங் வந்து அர்ஷத் மேத்தாவோட ஸ்கேமும் அப்போ தான் நடந்தது. ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக மாற்றினாங்க. இதனால வந்து டிரான்ஸ்பரன்சி அதிகமாச்சு, இதனால ட்ரேடிங்குமே ஜாஸ்தியாச்சு.
என்எஸ்சி பிஎஸ்சி அதை தவிர்த்து ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, கொச்சின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் வந்து 2015 செபி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படி தான் வந்து டிஜிட்டலைஸ் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட்டில் வந்து இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சினால ஷேர் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணி அது மூலயமா ஏர்ன் பண்ணவும் நிறைய பேர் இன்வால்வ் ஆகி இதில் இப்போ உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் வந்து படிப்படியாக ஷேர் மார்க்கெட் டெவலப் ஆகி இப்போ நல்ல பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியாக அடைஞ்சிருக்கு. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க, பணம் செய்ய பழகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.